அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்திப்பார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 75 வயதில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குக்காக, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக கிட்டத்தட்ட 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகலை. 25வது வருடத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். 24வது வருடத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். மம்ரேயின் சமபூமியிலே உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே அமர்ந்திருந்த ஆபிரகாமை 3 புருஷர்கள் சந்தித்து சொன்னார்கள், வருகிற உற்பவ காலகட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆபிரகாமை சந்தித்தார்கள். அவனுடைய காத்திருந்த நாட்கள் வெட்கத்தோடு முடியலை. அவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.